ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் என்னோடய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி. கொஞ்சம் ஒர்க் ஸ்கெடியூல் அதிகமாக இருந்தனால என்னால் வீடியோவை கண்டினியூஸாக போட முடியல. கம்மிங் டேஸில் நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எதை பற்றினா, எங்கள் ஊரில் நடந்த திருவிழாவை தான் நான் அப்லோட் பண்ணுறேன். திருவிழா முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு. இப்போ தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி திருவிழா நடக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த விளாக் உங்களுக்காக தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா திருவிழாவோட முதல் நாள். நாங்கள் எல்லோரும் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, முளைப்பாரியை அன்னைக்கு தான் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ சுற்றியும் பார்த்திங்கன்னா கூடாரம் அமைச்சு அதுக்குள்ளே தான் முளைப்பாரி வளர்ந்துட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிறதுக்கு வெளியூர்லேருந்து ஒரு 3 பேர் மட்டும், அவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அந்த முளைப்பாரியை நாங்கள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறது தான். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க அன்றைக்கி. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட முளைப்பாரி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய விதமான முளைப்பாரிலாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம். முளைப்பாரிலாம் போட்டு திருவிழாலாம் பார்த்ததெல்லாம் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்து ரசிங்க. ஒரு 10 to 15 டேஸ் டெய்லி நாங்கள் இதை சுற்றி கும்மி அடிப்போம். முளைப்பாரி பார்க்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் உள்ளே போய் பார்த்துட்டு வருவாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு இதை சுற்றியும் வெளியே தெளிச்சு விட்ருவாங்க. இப்போ இவங்க இந்த கூடாரத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த முளைப்பாரி எடுத்து வெளியே வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே அந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு முளைப்பாரி எடுத்து வெளியே வைக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முளைப்பாரி ஒவ்வொன்றா வெளியே எடுத்துகிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. பூசாரி பார்த்திங்கன்னா நாங்கள் கும்மி அடித்த இடத்துக்கு முளைப்பாரியை கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தராக முளைப்பாரியை எடுத்துகிட்டு இங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக பண்ண ஆரம்பித்தாங்க. போக போக இயர்ஸ் போக போக பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிராண்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, முளைப்பாரியை கொண்டு வச்சுட்டு அதை சுற்றி நாங்கள் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முளைப்பாரி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டா திருப்பி இங்கே வரமாட்டோம். ஸோ அதனால் இங்கே ஒரு கும்மி அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிளம்புறது தான் வேலை. ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கும்மி அடிக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் எங்கள் எல்லோரும் கும்மி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்களும் சூப்பராக வைபாக கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருந்த ஒரு பாட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்து நிறுத்துகிற வரைக்கும் அந்த கும்மியை நிறுத்த மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து சுற்றி கும்மி அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ கிராமம்னாவே அழகு தான். அதில் இந்த மாதிரி திருவிழாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேரழகு. ஸோ இதில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும். இந்த வருஷம் திருவிழாவில் நானே எதிர்பார்க்கல, ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தாரு. அவர் யாருன்னு வாங்க பார்க்கலாம். வேறு யாரும் இல்லை, நம்மளோட அழகன் தான். ஸோ ஆமாங்க, முருகரோட சிலையை வாங்கியிருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். நிறையா சோதனை கொடுத்தாலும் என்றைக்கும் கைவிட மாட்டார். நல்ல விஷயங்களை நம்மளுக்குள்ளே விதைப்பார். நல்ல செயல்களை நம்மளை செய்ய வைப்பார். அவரை பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முளைப்பாரி எடுத்து அங்கேருந்து ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முளைப்பாரி வாங்கினவங்க லைனாக க்யூ கட்டி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் முளைப்பாரி எடுக்கலை. எல்லோரும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை தான் இந்த வருஷம் முளைப்பாரி எடுத்தாங்க. அதை பார்த்து பிரணவ் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தான். எனக்கும் சரி பிரணவுக்கும் சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி திருவிழாவை பார்க்குறது. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ
பார்த்திங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு அங்கேருந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாசு பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப அமர்க்கலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முளைப்பாரி பார்த்திங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும். அதனால எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக பார்த்து 2 சைடும் பார்த்து கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த நிலாவோட அந்த முளைப்பாரி நடந்து போகிறது எல்லாமே நான் ரசித்த அந்த அழகான தருணங்களை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அம்மனோட வடிவத்தில் முளைப்பாரி போட்டிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். அம்மன்னாவே அழகு தானே, அதுலேயும் அந்த முளைப்பாரியவே அம்மனாக மாற்றி கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்புசாமி உருவத்தில் முளைப்பாரி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவடி வடிவத்துலேயும் முளைப்பாரி போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ நார்மலான முளைப்பாரியை விட இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம் எல்லோரும். இப்போ நாங்கள் கொண்டு வந்த முளைப்பாரியை பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தாலேயே ஒரு கூடாரம் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே ஒவ்வொன்றா வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அருள் வந்துச்சு. ஸோ எங்கள் அத்தையும் பார்த்திங்கன்னா முளைப்பாரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த இடத்துல வச்சுட்டு இருந்தாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட முளைப்பாரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வளர்ந்துருந்துச்சு. இப்போ வாங்க ரொம்ப அழகான முளைப்பாரியெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், காவடி முளைப்பாரி, அம்மன் முளைப்பாரி, அந்த சைடு பார்த்திங்கன்னா கருப்புசாமி முளைப்பாரிலாம் இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் அந்த பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வாங்க, எங்களோட கோயிலுக்கு வந்த நம்மளோட அழகனை பார்ப்போம். பார்க்கவே அவ்வளோ அழகு. நான் அவங்கள க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் முளைப்பாரியை சுற்றி கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கும்மி அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுதான் அந்த கோவில். இங்கே பார்த்திங்கன்னா முருகரும் விநாயகரும் இருக்காங்க. அந்த சைடு கொஞ்சம் தூரம் போனால் கருப்பனார் சாமி இருப்பார். நெக்ஸ்ட்டு மாவிளக்கு படைச்சதை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா எனக்கு மாவிளக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அடுத்து கிளம்ப வேண்டியதான் வேலை. இந்த மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி டே போச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. இந்த ஃபஸ்ட்டு நாள் திருவிழா இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக போச்சு. அடுத்தடுத்த நாள் நாங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.